நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். புதுவையில் அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் 10 கிலோ ஒற்றை அவியல் அரிசி வழங்கப்படும் என்று முதல்வர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். இதுகுறித்து முதல்வர் ரங்கசாமி கூறுகையில், புதுவையில் வெள்ளை அரிசி வழங்கும் திட்டத்தை நிதி தட்டுப்பாடு காரணமாக உடனடியாக நிறைவேற்ற முடியவில்லை என்றாலும் தற்போது இடர்பாடுகள் களையப்பட்டு மீண்டும் திட்டம் துவங்கப்படுகிறது என்றும் இதன் மூலம் புதுவை மக்களின் கோரிக்கை நிறைவேற்றப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார். மேலும் வெள்ளை அரிசி திட்டத்திற்கு மாதம் 6.5 கோடி ரூபாய் செலவாகும் என்றும், எனவே 2013-14 ஆண்டிற்காக அரசு 45 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும், ஆனால் மாகி மற்றும் ஏனாம் பகுதி மக்கள் இந்த வெள்ளை அரிசியை விரும்பாததால் அந்த பிராந்தியத்திற்கு வெள்ளை அரிசி வழங்கப்பட மாட்டாது என்றார். மேலும் இதேபோன்று சென்டாக் உதவித்தொகையும் நாளை மறுநாள் வெள்ளிக்கிழமை முதல் வழங்கப்படும் என்றும், மாணவர்களின் வேதனைகளையும் சங்கடங்களையும் அரசு உணர்ந்துள்ளது என்பதால் வரும் காலங்களில் அந்தந்த கல்வியாண்டிலேயே நிதியை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். இந்த வெள்ளை அரிசி திட்டத்தை வரும் வெள்ளிக்கிழமை 1ஆம் தேதி காலை முதல்வர் ரங்கசாமி துவக்கி வைக்க உள்ளதால் 10 கிலோ அரிசி கொண்ட 10,000 பைகள் ஒருபுறம் முதல்வர் படம், மறுபுறம் ஆளுநர் படம் பொறித்து தயார் செய்யப்பட்டு வருகிறது. மேலும் அன்றைய தினமே அனைத்து ரேஷன் கடைகளிலும் அரிசி வழங்கப்பட உள்ளது. புதுவையில் நண்பர்களுக்கு இடையில் ஏற்பட்ட தகராறில் வாலிபர் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுவை பொய்யாக்குளம் வினோபா நகரைச் சேர்ந்த சசிகுமார் என்பவர் மீது காரைக்கால் சாராயக்கடை வியாபாரி கொலை தொடர்பான வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் அவர் ஜாமீன் பெற்று விடுதலையானார். அவர் நேற்று 29ஆம் தேதி தனது நண்பர்களுடன் வீமன் நகரில் முதல்வர் வீட்டின் அருகே உள்ள மதுக்கடை ஒன்றில் மது அருந்தியபோது நண்பர்களுக்குள் ஏற்பட்ட வாய் தகராறு முற்றி அவர்கள் சசிகுமாரை கத்தியால் குத்தி கொலை செய்துவிட்டு தப்பி ஓடிவிட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்த கோரிமேடு போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் கொலை குறித்து விசாரணை நடத்திய அவர்கள் தப்பியோடிய நண்பர்கள் மீது வழக்கு பதிவு செய்து குற்றவாளிகளை தீவிரமாக தேடி வருகின்றனர். நண்பர்களுக்குள் ஏற்பட்ட வாய் தகராறில் கொலை நடந்த சம்பவம் புதுவையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த வழக்கு தொடர்பாக கோரிமேடு போலீசார் 7 பேர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தியதில் தப்பியோடிய ஜெயபிரகாஷ், அருண், பிரகாஷ், ராஜசேகர் ஆகிய 4 பேரை கைது செய்து மேலும் 3 தேடி வருகின்றனர். புதுவை வில்லியனூர் அருகே சாராய கடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுவை வில்லியனூர் அருகே உருவையாறில் மங்களம் செல்லும் பாதையில் சாராய கடை இயங்கி வந்த நிலையில் அது தீ விபத்தில் தீக்கிரையானதை தொடர்ந்து அங்கு மீண்டும் சாராய கடை அமைக்க பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்தியதால் கடை உரிமையாளர் கலால் துறையை அணுகி சாராய கடையை அமைத்துக் கொள்ள வேறு இடம் தேர்வு செய்து தருமாறு கோரியபோது அதிகாரிகள் பொதுமக்களுக்கு தொந்தரவு இல்லாத இடத்தில் அமைத்துக் கொள்ளுமாறு அனுமதி அளித்தனர். ஆனால் சாராய கடை அதே பகுதியில் தற்போதும் தொழிற்சாலைகள் மற்றும் குடியிருப்புகள் கொண்ட இடத்தில் அமைக்கப்பட்டுள்ளதால் அதிர்ச்சி அடைந்த அப்பகுதி பொதுமக்கள் ஒன்று திரண்டு மங்களம் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு சாராய கடையை அகற்றுமாறு வலியுறுத்தினர். இதனால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து பொதுமக்கள் முற்றுகையை கைவிட்டு கலால் துறையிடம் மனு அளிக்க சென்றனர். புதுவை என்ஆர் காங்கிரஸ் செய்தி தொடர்பாளராக நியமிக்கப்பட்ட பாண்டியனுக்கு முதல்வர் ரங்கசாமி சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். புதுவை மாநில என்ஆர் காங்கிரஸ் செய்தி தொடர்பாளராக பாண்டியன் நியமிக்கப்பட்டதை அடுத்து அவர் 100 அடி சாலையில் உள்ள என்ஆர் காங்கிரஸ் அலுவலகத்தில் பொறுப்பேற்றுக் கொண்டார். அவருக்கு கட்சித் தலைவரும் மாநில முதல்வருமான ரங்கசாமி சால்வை அணிவித்து இருக்கையில் அமர வைத்தார். தொடர்ந்து பொதுச் செயலாளர் பாலன், அமைச்சர் பன்னீர்செல்வம், துணை சபாநாயகர் TPR செல்வம், முதல்வரின் பாராளுமன்ற செயலர் வைத்தியநாதன், அரசு கொறடா நேரு, சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாணசுந்தரம், தமிழ்செல்வன், வாரிய தலைவர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தனர். புதுவை ஜவஹர் நகரில் சாலையை மேம்படுத்தும் பணியினை அமைச்சர் பன்னீர்செல்வம் பூமி பூஜையுடன் துவக்கி வைத்தார். புதுவை உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட ஜவஹர் நகர் 2வது பிரதான சாலையை 15 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மேம்படுத்த திட்டமிடப்பட்டு அதற்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக அமைச்சர் பன்னீர்செல்வம் கலந்து கொண்டு பணியினை பூமி பூஜையுடன் துவக்கி வைத்தார். விழாவில் உழவர்கரை நகராட்சி ஆணையர் அழகிரி, பொறியாளர்கள், தொகுதி என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள், ஊர் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுவை பாட்டாளி மக்கள் கட்சி மாணவரணி சங்க நிர்வாகிகள் கூட்டத்தில் பாராளுமன்ற தேர்தலில் சமூக ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்து மாநில செயலாளர் அனந்தராமன் சிறப்புரையாற்றினார். புதுவை பாராளுமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் போட்டியிடும் சமூக ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் RKR அனந்தராமன் அவர்களை ஆதரிக்கும் வகையில் பாட்டாளி மக்கள் கட்சி மாணவரணி சங்க நிர்வாகிகள் கூட்டம் சங்கரன், வழக்கறிஞர் ஜெயக்குமார் ஆகியோர் தலைமையில்
வழக்கறிஞர்கள் கார்த்தி, விஜயபாரதி, ஜானகிராமன், முத்து ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது. கூட்டத்தில் சிறப்பு விருந்தினராக பாட்டாளி மக்கள் கட்சி மாநில செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான அனந்தராமன் கலந்து கொண்டு தேர்தலில் சமூக ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்து சிறப்புரையாற்றினார். கூட்டத்தில் புதுவை தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் உயர்கல்வியில் அரசுக்கு உரிய இடஒதுக்கீட்டை பெற வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கூட்டத்தில் பாமக நிர்வாகிகள், மாணவரணி சங்க நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். புதுவை மகளிர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் மேம்பாட்டுக் கழகம் சார்பில் மாற்றுத்திறனாளிகளுக்கு சிறுதொழில் புரிய கடனுதவியை அமைச்சர் ராஜவேலு வழங்கினார். புதுவை மகளிர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் மேம்பாட்டுக் கழகம் சார்பில் மாற்றுத்திறனாளிகளின் சமூக பொருளாதார அந்தஸ்தை மேம்படுத்தும் வகையில் பலவிதமான கடன் உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது. அதன்படி இந்த ஆண்டிற்கான கடனுதவி வழங்கும் நிகழ்ச்சி ஜவஹர் நகர் சமுதாய நலக்கூடத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக அமைச்சர் ராஜவேலு கலந்து கொண்டு அமைச்சர் பன்னீர்செல்வம் முன்னிலையில் 168 மாற்றுத்திறனாளிகளுக்கு மளிகை கடை, துணி வியாபாரம், பெட்டிக்கடை, கணினி மையம், பொது வியாபாரம் உள்ளிட்ட தொழில்கள் செய்வதற்கான 92,83,000 ரூபாய்க்கான நிதி உதவியை வழங்கினார். நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் TPR செல்வம், நேரு, மேலாண் இயக்குநர் கோமதி மற்றும் ஊழியர்கள் கலந்து கொண்டனர். கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுவை AFT மில் அனைத்து தொழிற்சங்கத்தினர் மில் B யூனிட் எதிரில் தர்ணா போராட்டம் நடத்தினர். புதுவை AFT மில் அனைத்து தொழிற்சங்க நடவடிக்கை குழுவினர் AFT மில்லை உடனடியாக திறந்து நடத்திட வேண்டும். நிலுவையில் உள்ள 10 மாத சம்பளத்தில் 5 மாத சம்பளத்தை தீபாவளி பண்டிகைக்கு முன்பும் மீதியை பொங்கலுக்கு முன்பும் வழங்க வேண்டும். மத்திய அரசிடமிருந்து 500 கோடி ரூபாயினை மானியமாக பெற்று மில்லை நவீனப்படுத்தி வேலைவாய்ப்பினை உறுதிப்படுத்திட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த 15ஆம் தேதி முதல் பிரச்சார இயக்கத்தில் ஈடுபட்டனர். ஆனால் எவ்வித பலனும் கிடைக்காததால் மில் B யூனிட் எதிரில் ATU கிருஷ்ணமூர்த்தி தலைமையில் CNTU வீரமுத்து, ATU சின்னதுரை, LPM ஆறுமுகம், CITU அபிஷேகம், INTUC ரவிச்சந்திரன் உள்ளிட்ட பல்வேறு தொழிற்சங்க நிர்வாகிகள் முன்னிலையில் கண்டன தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் திரளான ஊழியர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷமிட்டனர். புதுவை லிங்காரெட்டிப்பாளையம் சர்க்கரை ஆலை அலுவலகத்திற்கு பூட்டு போட்டு ஊழியர்களை குண்டுகட்டாக வெளியேற்றி விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. புதுவை லிங்காரெட்டிப்பாளையம் கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் கரும்பு விவசாயிகள் நிலுவைத் தொகை வழங்க கோரி நேற்று ஆலை முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதே நேரத்தில் ஊழியர்கள் சம்பளம் மற்றும் போனஸ் கேட்டு ஆலையின் உள்ளே போராட்டம் செய்து அதிகாரியை தாக்கினர். இதனையடுத்து துணை சபாநாயகர் TPR செல்வம் தலைமையில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு கரும்பு விவசாயிகளுக்கு 80 லட்சம் ரூபாய் நிலுவைத் தொகையில் 40 லட்சத்தை முதற்கட்டமாக வழங்கவும் ஊழியர்களுக்கு போனஸ் தொகை வழங்குவது என்றும் முடிவு செய்யப்பட்டது. ஆனால் இன்று கரும்பு விவசாயிகள் சங்க தலைவர் ஒட்டை கணேசன், செயலாளர் வழக்கறிஞர் செந்தில்குமார், நிர்வாகிகள் தட்சிணாமூர்த்தி, ஊமைத்துறை ஆகியோர் தலைமையில் ஆலையை முற்றுகையிட்டு அதிகாரியை தாக்கிய தொழிலாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் நிலுவைத் தொகையினை முழுவதுமாக வழங்க கோரியும் ஆலையை பூட்டி ஊழியர்களை குண்டுகட்டாக வெளியேற்றிவிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்த காட்டேரிக்குப்பம் போலீசார் விரைந்து வந்து பேச்சுவார்த்தை நடத்தினர். அவர்கள் போலீசாரிடம் அதிகாரியை தாக்கிய தொழிலாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மனு அளித்தனர். அதனை பெற்றுக்கொண்ட போலீசார் நிர்வாகத்திடம் பேச்சுவார்த்தை நடத்தி நிலுவை பாக்கி தொகையை வழங்க நடவடிக்கை எடுப்பதாக கூறினர். இதனை ஏற்று அனைவரும் கலைந்து சென்றனர். புதுவை காலாப்பட்டு தொகுதியில் தானே புயலில் சேதமடைந்த இயந்திரம் பொருத்திய கண்ணாடி நுண்ணிழை கட்டு மரங்களுக்கு முதல் தவணை நிவாரண நிதியினை சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம் வழங்கினார். புதுவை அரசு மீன்வளத்துறை சார்பில் காலாப்பட்டு தொகுதியில் தானே புயலின் போது சேதமடைந்த இயந்திரம் பொருந்திய கண்ணாடி நுண்ணிழை கட்டுமரங்களுக்கு முதல் தவணை நிவாரண உதவி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம் கலந்து கொண்டு கனகசெட்டி குளத்தைச் சேர்ந்த 10 கட்டுமர உரிமையாளர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாய் வீதம் 10 லட்சம் ரூபாயும், இயந்திரம் பொருத்தாத கண்ணாடி நுண்ணிழை கட்டுமர உரிமையாளர்கள் 16 பேருக்கு தலா 33,000 ரூபாய் வீதம் 5,28,000 வழங்கினார். தொடர்ந்து பெரிய காலாப்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த இயந்திரம் பொருந்திய கண்ணாடி நுண்ணிழை கட்டுமர உரிமையாளர்கள் 90 மீனவர்களுக்கு தலா 1 லட்சம் என 90 லட்சமும், இயந்திரம் பொருத்தாத கண்ணாடி நுண்ணிழை உரிமையாளர்கள் 50 பேருக்கு தலா 33,000 என 16,50,000 வழங்கினார். நிகழ்ச்சியில் துறை இயக்குநர் மேரி சின்னராணி, துணை இயக்குநர் தனசேகரன் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். புதுவை பான்சியோனா அரசு பெண்கள் பிரெஞ்சு உயர்நிலைப் பள்ளியில் பிரெஞ்சு ஆசிரியர் பற்றாக்குறையை போக்கிட கோரி பெற்றோர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை பான்சியோனா அரசு பெண்கள் உயர்நிலைப் பள்ளியில் கடந்த பல ஆண்டுகளாக பிரெஞ்சு ஆசிரியர் பற்றாக்குறை உள்ள நிலையில் கல்வித்துறை மூலம் 171 ஆசிரியர்கள் தேர்வு செய்ய உள்ள நிலையில்
பிரெஞ்சு ஆசிரியர் தேர்வு செய்யப்படாததற்கு கண்டனம் தெரிவித்தும் பிரெஞ்சு ஆசிரியர் நியமிக்க கோரியும் பள்ளி தலைவர் இமேஷ் இருதயராஜன் தலைமையில் பெற்றோர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் கோரிக்கைகள் நிறைவேறாவிட்டால் போராட்டம் தீவிரமடையும் என்றும் தெரிவித்தனர். இந்நிலையில் 100க்கும் மேற்பட்ட மாணவிகளும் வகுப்பறையை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இத்தகவலை அறிந்த பெண் கல்வி துணை இயக்குநர் மீனாட்சி விரைந்து வந்து பெற்றோரிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது பெற்றோர்கள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தனர். ஆனால் அதற்கு துணை இயக்குநர் அளித்த பதில் திருப்திகரமாக இல்லை என்று பெற்றோர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பெரியகடை போலீசார் விரைந்து வந்து பெற்றோரை சமாதானம் செய்ததை அடுத்து அனைவரும் கலைந்து சென்றனர். புதுவை நீதிமன்றம் அருகே உள்ள ரயில்வே கேட் திடீரென பழுதானதால் போக்குவரத்து ஸ்தம்பித்து பொதுமக்கள் மிகவும் அவதிப்பட்டனர். புதுவை நீதிமன்றம் அருகே உள்ள ரயில்வே கேட்டில் கடந்த சில மாதங்களாகவே ரயில்வே கேட் அடிக்கடி பழுதடைந்து வந்ததால் முக்கிய சாலையான அங்கு திடீரென்று வாகனங்களை நிறுத்த ரயில்வே ஊழியர்கள் சிரமப்பட்டு வந்த நிலையில் நேற்று 29ஆம் தேதி மாலை டெல்லியிலிருந்து அதிவேக ரயில் வந்து கொண்டிருந்த பொழுது கேட்டை ஊழியர் இழுத்து மூட முயன்றபோது கீழே இழுக்கும் கருவியின் அச்சு முறிந்துவிட்டதால் கேட்டை கீழே இறக்கி மூட முடியவில்லை. எனவே ரயில்வே ஊழியர்கள் முதலியார்பேட்டை மற்றும் உருளையன்பேட்டை போலீசாருக்கு தகவல் அளித்தனர். உடனடியாக அங்கு வந்த போலீசார் ரயில்வே கேட்டில் சங்கிலியை போட்டு 2 பக்கமும் கட்டி போக்குவரத்தை நிறுத்தினர். மேலும் அந்த ரயிலும் மெதுவாக வந்து புதுவை ரயில் நிலையத்தில் நிற்க பிளாட்பாரம் இல்லாததால் பயணிகளை இறக்கிவிட்டு விழுப்புரம் செல்ல புறப்பட்டது. ஆனால் ரயில்வே கேட் பழுது சரி செய்யப்படாததால் மீண்டும் போலீசார் 2 புறமும் சங்கிலியில் கட்டி போக்குவரத்தை நிறுத்தினர். இதனால் தீபாவளி பண்டிகைக்காக பொருட்கள் வாங்கிச் செல்ல வாகனங்களில் வந்த பொதுமக்கள் ரயில்வே கேட்டிலிருந்து வெங்கட சுப்பா ரெட்டியார் சிலை வரையிலும் முதலியார்பேட்டை காவல் நிலையம் வரையிலும் போக்குவரத்தில் சிக்கி ஸ்தம்பித்து நின்றனர். இதனால் போக்குவரத்து பல மணி நேரம் பாதிக்கப்பட்டது. மேலும் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். புதுவை விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் மண்ணுரிமை கருத்தரங்கு நடத்தப்பட்டு அதில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. புதுவை விடுதலை சிறுத்தைகள் கட்சி அலுவலகத்தில் மண்ணுரிமை பற்றிய கருத்தரங்கம் அமைப்பு செயலாளர் பாவானன் தலைமையில் விடுதலை வளவன், அகன், விடுதலை செல்வன், அருமைக்கன் உள்ளிட்ட நிர்வாகிகள் முன்னிலையில் நடைபெற்றது. பொதுனி வளவன், அமுதவன், கபிலன் ஆகியோர் கருத்துரை வழங்கிய நிகழ்ச்சியில் புதுவை அரசு நில உச்சவரம்பு சட்டத்தின் மூலம் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வழங்கப்பட்ட நிலங்களை உரியவர்களிடம் ஒப்படைக்க வேண்டும், மனையற்றவர்களுக்கு 5 சென்ட் மனை வழங்கிட வேண்டும், அனைத்து ஏழை விவசாயிகளுக்கும் 5 ஏக்கர் நிலம் கொடுக்க வேண்டும் என்பது போன்ற பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.